ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுபா வச்சு கட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். மடிக்கனமான பாத்திரத்தை வச்சு செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி சீரகம், கடுகு, வெந்தயம் மூணையும் போட்டு படப்படப்படன்னு நல்லா பொரிய விட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஜன்னமாக நடக்கிற ஒரு வெங்காயத்தையும் அதில் போட்டு 4-5 பூண்டு பல்லை போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்து ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும்னு வதக்கிக்கிட்டே இருக்கும்போது குட்டி குட்டி கத்திரிக்காயை 4 நாளாக கீறி உள்ளே பூச்சி இருக்குதா புழு இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே எண்ணெய் மிதக்கணும், எண்ணெய் கத்திரிக்காயை வதக்கணும், அதுதான் மெயின். நல்லா வதக்கியாச்சு. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவெல்லாம் போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு. அடுப்பு சிம்மில் இதாக இருக்கணும், பக்கத்தில் சாதம் வேகுது. ஓகேவா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அந்த மசாலாலாம் கத்திரிக்காய்க்குள்ளே போய் உட்காந்தா நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் கத்திரிக்காய். அதனால் அந்த மசாலாலாம் போய் உட்காரதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். வதக்கி இந்த எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, புளியை நல்லா தண்ணியாக நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் புளியவே கரைச்சி வச்சுட்டேங்க. கொஞ்சமாக புளியை போட்டு நிறையா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சுங்க. தட்டை போட்டு மூடி கொதித்து ஒரு வாசனை வரும் பாருங்கள். கமன்னு அடடா. கத்திரிக்காய்லாம் பாருங்கள் முட்டை மாதிரி டபடபடன்னு மேலே அப்படி மிதக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இதே ராமர் கலராக இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். வெள்ளையாக இருக்கும்ல, வெள்ளையும் ராமர் கலர் அந்த மாதிரி கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். அது கிடைக்கல, பரவாயில்ல, பையன் கேட்டுட்டா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வைக்கணும்னு சொல்லலாம். ஒரு துளி வெள்ளத்தை லாஸ்ட்டில் போட்டு மேலால் கருவேப்பிலையை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுங்க. திறந்து சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு இடையில வாஷிங் மிஷினில் துணி ஓடுது, அதை காயப்போட மாடிக்கு போடுமே. அதனால் பையன் என்ன செய்கிறான், நைஸாக ரொம்ப திறந்து பார்த்தா இன்றைக்கி வீட்டிலேருந்து வேலை பார்க்குறான். ஃபேன் மட்டும் ஓடுது, ஏசி ஓடலை. நைஸாக ஏசியை போட்டு விடுவோம். கொஞ்சம் குழுன்னு இருந்தால் நம்ம சொல்கிற வேலையை கேட்பான்னு ஏசியை போட்டால் என்ன ஏன் ஏசியை போடுறீங்க அப்படின்னா, உனக்கு வேர்க்குது இல்லடி அப்படின்னா, எனக்கு ஒன்றும் வேர்க்கலை, உங்களுக்கு என்ன வேலையாகணும் அதை மட்டும் சொல்லிவிட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு துணியை கொண்டு மாடியில் காய போட்டுடி அப்படின்னா, அதை சொல்லுங்கள், அதை விட்டுட்டு வேர்க்குதா குளிர்தான்னு ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி மொட்டை மாடியில் கொண்டு வந்து துணியை வச்சு எல்லா துணியும் காய போட்டுக்கிட்டு இருந்தான். கிளைமேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, காற்றடிக்குது, நல்லா இருக்குது எங்கள் கிளைமேட்டு. எல்லா துணியும் காய போட்டு கிளிப்பை போட்டு விட்டான். இப்போ எதுக்கு மாடிக்கு வந்தீங்கன்னா வீடியோ இருக்குது, அது மட்டும் உன்னால் முடியுதா, மாடிக்கு துணி காய போட முடியலையா அப்படின்னு திட்டிவிட்டோம். சாரிடி போடிக்கல அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா எல்லா செடியும் காஞ்சிருக்கு, இந்த பக்கம் பார்த்தா எல்லா செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மருதணி செடியெல்லாம் மேலே இருக்குது. தண்ணி டெய்லி ஊற்றினா செடி இல்லைங்க, நம்ம மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஓகேவா? இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட மத்தியானம் சமையல் முடிந்து